இது பார்த்து எனக்கு ட்ரை கூட பண்ணணும்னு தோணல. Hey guys, welcome back to my channel. So இந்த வீடியோ என்னன்னா வைரல் ஹேர் ஆக்ஸ் தான் ட்ரை பண்ண போறேன். ஸோ ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதாம், அதுவும் ஹேர்ல ஒர்க் அவுட் ஆகுமா சேர்ந்து பார்க்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பன் ஹேர் ஸ்டைலை ட்ரை பண்ணலாம். என்கிட்ட பிளாக் ரப்பர் பேண்டில் ஸோ பர்பிள் எடுத்துருக்கேன். கிளிப் எடுத்துட்டு அதுக்குள்ளே இப்படி போடணும். ஓகே, அப்புறம் முடியெல்லாம் எடுத்துட்டு டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். கரெக்டாகவே ரோல் பண்ணிட்டு அந்த கிளிப்பை ஃப்ரண்ட்டில் எப்படி போடணும். போட்டு முடிய என்ன பண்ணாங்க வந்துட்டேன், ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி பின்னாடி எடுத்துட்டு அந்த ரப்பர் பேண்ட் இருக்க, ஐயோ போட முடியல, உடம்பி அங்கே பச்சை நரம்பி. ஒரு மாதிரி வந்திருக்கு, பட் எனக்கு அவ்வளோ யாராச்சும் இப்படி கொண்டு போடுவாங்கன்னு தெரியல, நான் போட மாட்டேன். ஸோ எனக்கு பிடிக்கல, ஸோ ஃப்ளாப் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஐயோ ஐயோ, சும்மாவே கொண்ட போட்டுக்கலாம். Don't try this guys, ரொம்பவே சிக்காயிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் வேர்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துட்டு அதில் திருப்பி இந்த மாதிரி செப்பரேட் செக்ஷன் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பின்னாடி போட்டுக்கலாம். இப்படி போட்டு கொஞ்சோண்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்புறம் உள்ளே இருந்து ஒன்றொன்னா சின்ன சின்ன செக்ஷன் இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு நாட் மாதிரி போடணும். என்ன கடவுளே, ஓ காட், ரொம்ப சிக்காகும். ஓகே, ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு வரும்னு நினைக்கிறேன். எந்த கர்லி ஹேர் ரொம்ப சிக்காகுது. வெயிட், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து விட மாட்டேன். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணே ஆகணும். ஓகே வெயிட், ஒன்று வர மாட்டேங்குது எனக்கு. எவ்வளோ அழகா பண்றாங்க அவங்க. திருப்பி பார்த்துட்டு வரேன் கைஸ், இருங்க. தெரிஞ்சிடுச்சு கைஸ். இப்படி பார்ட்டிஷன் எடுத்தோமா, இது இல்லை, இப்படி சின்னதாக எடுத்துட்டு இப்படி முன்னாடி எடுத்து வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி
மீன்ஸ் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி இல்லை ஒரு 2-3 வாட்டி கண்டினியூஸாக பண்ண ஒழுங்காக வந்துடும். என்னோட கர்லி ஹேருக்கு இவ்வளோ வந்ததே பெரிய விஷயம். பட் இது ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. இது இப்படியே விடலாம் இல்லைன்னா இப்படி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இந்த பக்கம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். டெய்லி எல்லாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணாதீங்க கைஸ், முடி அவ்வளோதான். அப்புறம் பாருங்க, இதுதான் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு பிடிக்காது. அதுவும் கர்லி ஹேர்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கர்லி ஹேர்ஸ் உங்களுக்கு கர்லி ஹேர்ஸா இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் ஹேராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைலில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் என்னோட ஃபேஸ் கட்டுக்கு மேட்ச் ஆகுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் வருமானு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஹேருக்கு ஃபர்ஸ்ட் போனி போடணுமா. என் ஹேருக்கு போனி அவ்வளோ செட் ஆகாது, மீன்ஸ் வராது, புஷ்ஷுன்னு ஆகிடும். ஸோ நான் பாருங்கள் இப்படி புஷ்ஷுன்னு வரும். ஸோ அவ்வளோ அதுக்கு தான் அவ்வளோ நான் போனி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு போனி தான் போடணுமா. ஸோ போனி வந்ததே எனக்கு ஏதோ சக்ஸஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போது இதில் பாதி எடுக்கணுமா, எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, அதில் கொஞ்சோண்டு ஓ மை காட் ஸ்ட்ரெயிட் ஹேர்னா இப்படி நிற்கும், என் கர்லி ஹேரெல்லாம் இப்படி போகுது. எப்படி என்ன பண்ணுறது இப்போ? மூக்குள்ள எல்லாம் போகுது கைஸ். ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வரேன் கைஸ், ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அது காமெடியாக தான் போகுது. கண்ணுக்குள்ள எல்லாம் குத்துது. ஃப்ளாப் கைஸ், ஃப்ளாப். என் ஹேருக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் இங்கே அன்இவனாக இருக்குல்ல, ஸோ அது வேற. ப்ளஸ் கர்லி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு காமெடியாக இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சிரிப்பாக வந்து பார்த்து என் ஃபேஸ் கட்டுக்கு பேங்க் சூட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் இந்த ஹேர் மீன்ஸ் ப்ரொஃபஷ்னலாக ஹேர் கட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் வேணுங்க, இது பார்த்து எனக்கு ட்ரை கூட பண்ணணுன்னு தோணல. பட் ஒரு மாதிரி க்யூட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஓகே ஓகே,
ஆக்சுவலி நல்ல ஹேர் இருக்கிறவங்க மீன்ஸ் எது நல்லா இருக்கும் தான், பட் ஸ்ட்ரெயிட் ஹேரு அப்புறம் ஈவனாக இருக்குது, ஸ்மூத் ஹேர் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் கைஸ், நெக்ஸ்ட் ட்ரை பண்ண வாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது எந்த ஊர் ஹேர் ஸ்டைல் எங்கே ட்ரை பண்ணுவாங்க, எந்த ஒகேஷ்னல் ட்ரை பண்ணுவாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இந்த ஹேர் ஸ்டைல் எடுத்தேன். ஸோ பார்க்கலாம் இது எப்படி வரப்போகுது அப்படின்னு. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான பொருள் ஸ்கார்ஃப் என்கிட்ட இருக்கிறது இதுதான். ஸோ இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி போட்டாங்கன்னு மறந்துடுச்சு, திருப்பி ஒரு வாட்டி பார்த்தேன். இந்த சாங் இப்போ தான் கேட்டேன், ஸோ அதுதான் ரிப்பீட் மோடில் வருது, இக்னோர் பண்ணுங்க. ஓகே ஃபைன், காட் இட். ஆக்சுவலி இது ஸ்கார்ஃப் மாதிரியே இல்லை, இது ஃபர்ஸ்ட் ஹேரை முன்னாடி போடணும். ஐயோ எனக்கு இவ்வளோ முடியிருக்க, அவங்களுக்கு குட்டி ஹேரு இப்படி முடிஞ்சிச்சு, என்ன பண்ணுறது? இருங்க, இதுக்காக இன்னொன்று வச்சிருக்கேன். ஐயோ இப்படி இருந்தா ஏதாச்சும். இன்னொரு வீடியோ கிடைச்சிச்சு, அது போனி போட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம். ஐயோ என்னடா இது? இது என்ன ஹேர் ஸ்டைல்னே எனக்கு புரியல கைஸ். எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ட் ஒர்க் அவுட்டும் ஆகல. உங்களுக்கு பிடிச்சிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. இது எந்த ஊர் ஹேர் ஸ்டைலுன்னு கொஞ்சம் அப்படியே சொல்லிட்டு போங்க. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. ஒரு நல்லாதான் தெரியுது கைஸ். இது இக்னோர் பண்ணுங்க. கிளிப்பு பழைய காலத்து ஹீரோயின் மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே, பட் இதெல்லாம் போட்டு வெளியில போக முடியுமான்னு தெரியல, பட் நாட் பேட். ஹேர் ஸ்டைல். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஹேர் பேண்ட்ஸை நாட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. சேம் கலர் எனக்கு கிடைக்கல இப்போதைக்கு, ஸோ 2 கலர் எடுத்திருக்கேன். சென்டர் பார்ட்டிஷன் எப்படியோ எடுத்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம். அப்புறம் டைட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துட்டு
இந்த ரப்பர் பேண்டை எடுத்து அந்த பக்கம் போகும். ஐயோ கொஞ்சம் மண்டை வலிக்குது. ஐயோ மூடி எங்க போச்சு. ஓகே இன்னொன்று போட்டு ஓகே இது போட்டு உள்ள இருந்து எடுக்கணுமா? இது ஃப்ரண்ட்ல இருந்து நல்லா தான் வந்திருக்க மாதிரி இருக்கு. பட் என்ன ஆயிருக்குன்னா பின்னாடி இப்படி பார்ட்டிஷன் ஆயிடுது. அது என்ன நல்லா இருக்கும் எனக்கு புரியல. முன்னாடி இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. சைட்ல இருந்து கொஞ்சம் வால்யூமாக தான் தெரியுது. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இது நல்லா இருக்குன்னு. அதுக்கு நார்மலாக சைடுக்கே போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் சைடில் இருந்து சூப்பராக தெரியுது. வால்யூமாக அவங்க சொல்கிற மாதிரியே வால்யூமாக சூப்பராக தெரியுது. சைடில் பாருங்கள் ஃபுல் வால்யூமாக தெரியுது. பட் பேக் சைடு தான் இந்த மாதிரி பார்ட்டிஷன் ஆகிருக்கு. ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் திஸ். அதுக்கு சும்மாவே சைட்லேயே போட்டலாம். ஸோ இதுக்கு ஓகே ஓகே ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது, வாவ்னு சொல்ல முடியாது. ஓகே ஓகே guys, ஃபைனல் ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கர்லி ஹேர் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பாருங்க எப்படி ஆயிடுச்சு. வந்துச்சு. ஓகே ஒன் லாஸ்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண போகிறேன் கைஸ். இதுக்கு மேலே என் ஹேர் ஒத்துக்காது இன்னும் பண்ணால். ஸோ ஒன் லாஸ்ட் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். ஸோ உட்டீஸ்க்கெல்லாம் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். பார்ட்டிஷன் எடுத்துட்டு ரப்பர் பேண்ட் போடணும். அது இப்படி பாதி இவ்வளோ போதுன்னு ரொம்ப சேம் இந்த பக்கம் முடியெல்லாம் வலிக்குது. முடியல என் மண்டை. கையெல்லாம் வலிக்குது guys. ஓகே இப்படி எடுத்துட்டு ஏதோ பண்ண சொன்னாங்களே அது இதுக்குள்ள அது போட சொன்னாங்க. பட்
அங்க ஓகே, பட் இதை என்ன பண்ணணும்னு சொல்லியே. இது எப்படி? வாவ், மீன்ஸ் இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். அண்ட் அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போட்டிருக்காங்க, நான் கொஞ்சம் பின்னாடி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இது ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் guys இந்த இந்த வீடியோ. இவ்வளோ ஹேர் ஸ்டைலில் உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். ஏழு கோலச்சரிவில் கருவம் அழிந்ததடி.